இந்த ஆன்யா எல்லா டெஸ்ட்லயுமே 2 மார்க் 3 மார்க் ஏன் ஒண்ணுத்துல முட்டை மார்க் கூட வாங்கியிருக்கா. இவளை வச்சு நம்ம எப்படி நம்ம டார்கெட்டை ரீச் பண்றது? நம்ம ஸ்பை ட்வைலைட்டுக்கு எதிரியான டெஸ்மாண்டோட 2வது பையன் கூட ஆன்யாவை ஃப்ரெண்ட் ஆக்கி அது மூலியமா டெஸ்மாண்டோட வீட்டுக்கு போலாம் பிளான் பண்ணிருந்தான். ஆனா அது ஆன்யாவால ஒர்க் அவுட் ஆகல. இப்ப ஆப்ஷன் 2 தான் நமக்கு இருக்க ஒரே வழி. அதுக்கு ஆன்யா மொத்த எஸ் கிளாஸ் ஸ்டார்ஸையும் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி இம்பீரியல் ஸ்காலரா மாறணும். இவளை சீட்டிங் பண்ணி கூட எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்க முடியும். ஆனா எல்லாருக்குமே டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆன்யா என்ன யோசிக்கிறான்னா, அவளால மைண்ட் ரீட் பண்ண முடியும். அதனால மத்தவங்க மைண்டை ரீட் பண்ணி எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிளான் பண்ணி எக்ஸாமுக்கு போயிருப்பா. ஆனா யார் யார் எந்தெந்த சப்ஜெக்ட்ல நல்லா படிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியல. அதனாலதான் இவ்வளவு மோசமா மார்க் வாங்கியிருக்கா. அடுத்த வாட்டி அதை கிளியரா நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறா. எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தா மட்டும் எஸ் கிளாஸ் ஸ்டார் தர மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நல்லா பண்ணாலுமே தருவாங்க. அதனால ஆன்யாக்கு வேற என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றான். டிராயிங் வரைய சொன்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. ஹை ஜம்பிங் பண்ண சொன்னா காலாவலே உடைச்சுக்கிறா. சந்தோஷம், இவளுக்கு வேற எதுவுமே வரல. இப்ப நமக்கு இருக்க ஒரே வழி அதுதான். சேனலோட லிங்க் பயோல இருக்கு. மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய்